ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி மத்தியான சமையல் லஞ்சு வந்து இந்த பாருங்க, சாதம். இது வந்து இது புடலங்காய் கூட்டு. இது அப்புறம் இது வந்து முள்ளங்கி கீரை பொரியல். இது வந்து காரக்குழம்பு. சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. இன்றைக்கி இதான் சமையல். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து முள்ளங்கி பொரியல் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு முள்ளங்கி கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு வதக்கி வச்சுருக்குறேன். இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும் மஞ்சள் பொடி போட்டு. இதுவும் அதேமாரி வெங்காயம் தக்காளி எண்ணெய் போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி, ஆனால் அரைச்சி ஊற்றுனது. இது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாவெலாம் போட்டு அரைச்சி ஊற்றுனது. ஓகே, எல்லாருக்கும் டாட்டா பை பை. இது எப்படி செய்கிறதுனா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து இது புடலங்காய் கூட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் காஞ்ச மிளகா ஜீரகம் இவ்வளோ அரைச்சி இதில் போட்டு நல்லா வதக்கி கூட்டு மாதிரி சிறுபருப்பு போட்டிருக்கிறேன். சிறுபருப்பு அவிச்சு இதில் போட்டிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது காரக்குழம்பு. எப்போவுமே எல்லோரும் செய்கிற மாதிரி தான் காரக்குழம்பு. புளி ஊற்றி காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் காயெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வதக்கி இது குழம்பு மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து புளி வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே தக்காளி எல்லாம் போட்டிருக்குறோம். அதனால் புளி போட்டு கொஞ்சம் வதக்கி நல்லா குழம்பு நல்லா வற்றி ஓரளவுக்கு நல்லா வற்றணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள லன்ச்சு மெனு இது தான். ஓகே, டாட்டா பை பை.